ஸோ இது பிரதீப் ரங்கநாதனுக்கு 4வது படம். அவங்க மெயின் ரோல் பண்ண 4வது படம். இந்த படம் ரொம்ப விசித்திரமாக இருக்கு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லலாம், ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் சொல்லலாம். எஸ்.ஜே. சூர்யா அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் செட் ஆகாது, நிறைய ப்ராப்ளம் வந்து. ஸோ அதனால அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அவர் ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஆப்புக்கு என்ன கெப்பாசிட்டின்ட்டா, யாரை லவ் பண்ணும், யார் கரெக்டாக இருக்காங்கன்ட்டு அந்த ஆப்பில் டிசைட் பண்ணுறது. அந்த பேக்ரவுண்டில் தான் அந்த ஆப் அவர் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கதையில் பிரதீப் ரங்கநாதன் நம்ம ஹீரோயின் கீர்த்தி ஷெட்டியா எனக்கு அவளை லவ் பண்ணுறாரு. அவள் பேக்ரவுண்ட் எப்படின்ட்டா, அவளும் நார்மலாக வளர்ந்துருக்க மாட்டான். அவங்க அம்மா எது பார்த்தா அது பாரு இது பாரு, எனக்கு கேக் வேணும், அது பிரியாணி வேணும், எதாவது வேணும்ன்ட்டா ஆர்டர் பண்ணு, எல்லா விஷயத்துக்கும் ஆப்ஸு தான் ரெஃபர் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அவள் சின்ன வயசுலேருந்து அந்த ஆப்ஸ் வச்சு தான் அவள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அவங்க அம்மாவுக்கு இவளுக்கு அவ்வளோ டைம் கொடுக்குற நிலைமையில் இல்லை அவங்க அம்மா. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வாழ்ந்துருக்கிறோம். இந்த பக்கம் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தா சீமானுக்கு பையன். இவர் ஒரு ஆர்கானிக் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி டெக்னிக்கல் கெஜெட்டு யூஸ் பண்ணக்கூடாது, செல் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு உலகத்தில் சீமான் இருக்கார். அவங்க பையன் தான் பிரதீப் ரங்கநாதன். இப்போ என்ன ஆயிடும்ட்டு, திடீர்னு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அந்த ஹீரோயினை ஒரு இடத்துல பார்த்துட்டு அவன் மேலே லவ் வந்துடும். ஸோ அந்த பெண்ணை மீட் பண்ணுறாரு. இந்த பெண்ணு நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு டீனேஜ் தாண்டி மேலே வந்திருப்பான். சோஷியல் மீடியாவில் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆகும், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஸோ பிரதீப் ரங்கநாதன் இவளை லவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. கொஞ்சம் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆப்புக்கு இந்த வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்துருக்குது நம்ம பிரதீப் ரங்கநாதன். எஸ்.ஜே. சூர்யா ஆப் இருக்கு இல்லையா, அந்த மெயின் வாய்ஸு பிரதீப் ரங்கநாதன் வாய்ஸ். ஸோ இந்த ஆப்பில் இவங்க 2 பேருக்கும் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஒரு ஆக்சுவலி ஹாலோகிராம் மாதிரி வருது, அது காட்டுது. பிரதீப் ரங்கநாதனுக்கும் அந்த கீர்த்தி ஷெட்டிக்கும் ஓன்லி 13% தான் அதில் அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்குது. 13% தான் சூட்டபிளாக இருக்குது. மீதி ஒரு 87% சூட்டபிளாக இல்லை அப்படின்ட்டு அந்த ஆப்பை சொல்கிறது. அதை நம்பி அவ கூட இவனை சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். ஸோ அதுக்குள்ளே பிரதீப் ரங்கநாதன் அந்த ஆப்பை நான் டெஸ்ட்ராய் பண்ணுறேன், அந்த ஆப்க்கு எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது, அது ஒரு பொய் ஆப்பு, அது ஒரு ஃபேக் ஆப்பு, அது உண்மையாக ஒரு லவ்வுக்கு சம்மந்தப்பட்ட ஹியூமன் ஃபீலிங்ஸை அதில் காட்ட முடியாது அப்படின்ட்டு ஒரு போராடுறான். ஸோ இந்த படத்து கதை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்குது. பட் கதை கேட்டால் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இதெல்லாம் ஒரு கதை பண்ண முடியுமான்ட்டு. ஆனால் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்சுவலி பார்த்தா கொஞ்சம் இது ஒரு நம்ப முடியாத வீக்கான சப்ஜெக்ட் தான். ஆனால் ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் கொண்டு கொண்டு வந்துட்டு ரொம்ப நல்ல லாஜிக் எல்லாம் போட்டு 2024 நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ 2024 ஆகாயத்தில் கார் பறக்குது. எல்லாம் 2024 என்னென்ன மாடர்ன் கேஜெட்ஸ் வந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் காட்டுறாரு. பிரம்மாண்டமான ஃபோட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே விஎஃப்எக்ஸு, கலரிங்கு, லொக்கேஷன்ஸு, காஸ்டியூம்ஸு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்த படம் கிராமத்தில் இருக்கிறவருக்கு, ஃபேமிலிஸ்க்கு அவ்வளோ பிடிக்காது. நான் 2 வாட்டி பார்த்தேன். 2 வாட்டியும் எல்லாம் ஃப்ரம் 20 to 24 அந்த ஆடியன்ஸ். இன்னைக்கு கூட அதுதான் 20 to 24 25 ஆடியன்ஸ் தான். இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு பார்த்தேன். ஒரே ஒருத்தர் என் ஏஜில் இருந்தாங்க. பட் ஹவுஸ்ஃபுல். ஸோ படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. அனிருத் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். முக்கியமாக தீமா தீமான்னு ஒரு சாங். அந்த சாங் நாங்கள் ஒரு வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கிறோம். அந்த சாங் ரொம்ப கேட்சியாக இருக்குது. கதையில் யோகி பாபு வர்றாங்க. ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ வரதில்ல ரிலேஷன்ஷிப்பு, பெஞ்சிங்கு, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு, பீஸ்டி, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதேதோ கான்செப்ட்ஸ் வந்துட்டுருக்கு லவ்க்குள்ள. அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறாரு. அதில் யோகி பாபு ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ஒரு கான்செப்டில் வர்றாங்க. பட் அவங்க என்ன பண்ணால் கூட நம்மளால சிரிக்க முடியாது. அது கேரக்டர் ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது. ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு புது கான்செப்ட். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேவையா படத்துக்குன்னு கூட தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்கிறவங்க. ஒரு 7-8 கேரக்டர். அந்த சோஃபா பையன், மீதி எனக்கு கொஞ்சம் பேர் அவ்வளோ பேரெல்லாம் தெரியல. ஒரு 6-7 பேர். பிரசாந்த், நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்திருப்பாங்க. அப்போ இவர் பாண்டே, இந்த பிஜேபி ஆள் இருக்காங்க இல்லையா, பாண்டே, அவங்க கூட ஒரு முக்கியமான கேரக்டரில் வர்றாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு ஃபேக் சப்ஜெக்டான மாதிரி இருந்தால் கூட ரொம்ப சீரியஸாக கொண்டு போகிறாரு. படம் ரொம்ப 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 கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப லவ்லியாக இருக்குது. இதில் வேற நிறைய தமாஷா எல்லாம் நடக்குது. அந்த ஹீரோயின் பல்லு பற்றி தமாஷா பண்ணுறாரு. அவங்க பல்லு இப்படி இருக்கும், பக்தி. அதை பற்றி ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது. பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக், சூர்யா, எஸ்ஜே சூர்யா ரெகுலராக பண்ணுற கேரக்டர் தான். ஆனால் ரொம்ப நல்ல சூட்டாக இருக்கு அவருக்கு. இந்த கேரக்டர் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பெரிய ஆப் ஓனர் ஆகி அந்த ஆப் உலகத்திலே ஃபேமஸ் ஆகிடும், அப்படி இப்படி எல்லாம் கொண்டு வர்றாரு. அதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்டா இவர் பண்ணுற ஆப்பு உலகமே ஒத்துக்குச்சு, 90 மில்லியன் போயிடுச்சு, அப்படி எல்லாம் காட்டுறாரு. அது கொரியாவில், ஜப்பானில், இட்டாலியில் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இது ஒரு இமேஜினேஷனில் அப்படி பண்ணியிருக்காங்க. சீமான் கேரக்டர் நல்லா இருக்கு, ரொம்ப கம்பீரமாக இருக்கு. ஒரு 10-12
சீன்ஸ் வர்றாங்க. அவங்க கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிக்னிஃபைடு கேரக்டரு. பட் நமக்கு சீமான நாங்கள் உண்மையான சீமான பார்க்கலே அன்றதுனால ஒரு இடத்துல என்னை 2 நிமிஷம் பயங்கரமான தமிழ்லாம் பேசி கிளாப்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ சீமானும் எஸ்.ஜே. சூர்யா டோட்டலி ஆப்போசிட். சீமானு ஆர்கானிக் வேர்ல்டில் இருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா புது ஆப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஏன்டா அவங்க ஒய்ஃபோ லவர் 2 பேருக்கும் ஒத்து வராது. அது ஒரு சீன் காட்டுறாங்க. மிஷ்கின் ஒரு சீன் வர்றாங்க. அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. டிராகன்ல வந்த அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. அவர் ஒரு சீன் வர்றாங்க. வேற கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு சீனு, பாதி சீனு, 2 சீனு அப்படியெல்லாம் வர்றாங்க. ஆனந்த்ராஜ் எஸ்.ஜே. சூர்யாக்கு அசிஸ்டண்ட்டாக வர்றாங்க. அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. அவரை எஸ்.ஜே. சூர்யா அவரை மிரட்டிகிட்டே இருப்பாங்க, தப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பாடி கார்டு மாதிரி தான் வர்றாங்க. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு, எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பண்ணு கூட ரொம்ப அழகா இருக்கு. அழகா காஸ்டியூம் போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகான தேவதை மாதிரி காட்டிருக்காங்க. தேவதைன்னு சொல்ல முடியாது, ஒரு மோஸ்ட் சார்மிங் ஏஞ்சல் அந்த மாதிரி காட்டிருக்காங்க. கடைசியில் இந்த ஆப் சரியில்லைன்ட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர் கூட நல்லா இருக்கு. ஒரு 2-3 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஒரு ரஷ்யன் படம் வந்துச்சு, சோலாரிஸ் வந்துட்டு. அந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்ட்டு, ஒரு சயின்டிஸ்ட்டு, பயங்கரமான சயின்டிஸ்ட்டு, இது ஃபேமஸ் டைரக்டர் டார்கோவிஸ்கின்ட்டு, வேர்ல்டு ஃபேமஸ் டைரக்டர். அந்த டைரக்டர் அந்த படத்தில் சயின்ஸோட லவ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சயின்ஸை லவ்வை தாண்டி எந்த சயின்ஸும் கிடையாதுன்ட்டு அந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட தீம் அதுதான். அதனால காப்பி பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படம் யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். இன்ஜினியர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஆண்ட்ராய்டு பற்றி நல்ல நாலேஜ் இருக்கவங்க, அந்த மாதிரி ஆளை பார்க்கலாம். தவிர வேறவரெல்லாம் பார்த்தா ஒன்றும் புரியாது. ஆனால் போர் அடிக்காது. அந்த படம் புரியுதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி பார்க்கணும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறாரு. குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றியெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்ட்டு 5 வருஷம் யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு வரணும். அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பார் இந்த ஆப்பில் எல்லாம். ஸோ நிறைய பிரெயின்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் ஃபஸ்ட் டே நான் பார்க்கும்போது காலையில் 9 மணிக்கு போஸ்டரே கிடையாது, ஒரு போஸ்டர் கிடையாது கமலா தியேட்டரில். படம் பார்த்து வந்த பிறகு ஒரு போஸ்டர் வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஹைப்பு பண்ணல இந்த படத்துக்கு. ஆனால் ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு படம், ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு. பட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ் தான், எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸு, டீனேஜ் பீப்புள், அந்த மாதிரி தான் இந்த படத்தை ரசிக்கலாம். டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் படம், ஹைலி என்ஜாயபிள் படம். எஸ்.ஜே. சூர்யா டிலைட்ஃபுல் ஆக்டிங், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சீமன் சீரியஸ் கேரக்டர் அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு கொடுத்த கேரக்டரும் நல்லா இருக்கு. அப்போ கௌரி கிஷன் ஒரு கேரக்டர் வர்றான், அவளும் கூட நம்ம பிரதீப் ரங்கநாதனை லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ மீதி எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். பட் அவங்க வந்தால் என்ன பிரயோஜனம், வரலன்ட்டு என்ன பிரயோஜனம்னு தெரியாது. பட் ஒரு 5-6 இன்ஃப்ளூயன்சர்ஸ் அங்கங்கே ஒரு சீனு எல்லாம் கொண்டு வர்றாரு.
படம் பார்க்கறதுக்கு ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கு. அது எத்தனை பேருக்கு புரியுதுன்றது தான் கஷ்டம். பட் எப்படியும் இந்த படம் ரொம்ப நாலேஜ் இருக்கவங்கள ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கணும். படம் டியூடு படத்தோட ஒரு 100 வாட்டி இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மேக்கிங் எல்லாம் சூப்பர்பாக இருக்கு. லொக்கேஷன்ஸு, செட்ஸு, விஎஃப்எக்ஸு எல்லாம் ரொம்ப டிலைட்டடாக இருக்கு. ரொம்ப பிரமிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தயவுசெய்து இந்த படம் பாருங்க. கொஞ்சம் பேருக்கு புரியல, கொஞ்சம் பேருக்கு புரியாமல் போகலாம். ரொம்ப நன்றி. சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.